பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு என்னுடைய யூடியூப் ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ வந்து பேட்டர்ன் எப்படிலாம் நீங்கள் வாங்கி எப்படிலாம் நீங்கள் போடணும், அந்த பேட்டர்ன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டுட்ருக்கீங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கு இந்த பேட்டர்ன் எப்படி தான் இருக்குங்கிறத நான் சொல்ல போகிறேன். அந்த பேட்டர்னில் எதை நீங்கள் மாற்றினா அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே தைச்சா ரெடிமேடு, அப்படியே நீங்கள் வந்து இதை தைச்சிங்கன்னா ரெடிமேடாக மாறிடும். அதை வந்து 4 இடத்துல மாற்றினீங்கனாக்கா உங்களுடைய பேட்டர்ன்கள் வந்து அந்தந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன்களும் மாறிடும். அதனால் பேட்டர்ன் வந்து திருப்பூரில் எல்லா பக்கமும் பேட்டர்ன்கள் போட்டு தான் வாழ்க்கையை மாற்றுறாங்க. அதனால் ரெடிமேடும் பேட்டர்னை போட்டு தான் அந்தந்த 32, 30, 34, 36, 36 சைஸ்லாம் வந்து அந்தந்த பேட்டர்ன்களை போட்டு தான் அவங்களும் ரெடிமேட் தயார் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி மாற்றுறோம். அது எந்தெந்த இடத்துல மாற்ற போகிறோங்கிறதையும் சொல்ல போகிறேன். இப்போ பேட்டர்ன் எப்படி இருக்கும், 29லேருந்து 49 வரைக்கும் 21 செட்டு இருக்கும். 21 செட்டு எப்படி இருக்குனாக்கா பேக் இப்படி இருக்கும். எல்லாமே லேசர் கட்டிங்கில் தான் நாங்கள் பண்ணுறோம். லேசர் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா முண்டாவோட அழகு எப்படி இருக்குது பாருங்கள், கழுத்தோட அகலம், கழுத்தோட வளைவு எப்படி இருக்குது பாருங்கள், பெண்டு எல்லாமே டாட்லேருந்து எல்லாமே நம்ம பக்காவாக வந்து இந்த அட்டையை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். 2 பக்கம் ஷைனிங் உள்ள அட்டை அது. அதே மாதிரி இது பேக்கை பார்த்துட்டீங்க, அதுமாதிரி ஃப்ரண்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி லேசர் கட்டிங்கில் தான் பண்ணுறோம். லேசர் கட்டிங்கில் அழகாக வந்து அந்த பெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், எல்லாமே வளைவெல்லாம் கரெக்டாக இருக்கும். கீழேயும் டாட்டு எல்லாமே மார்க் எல்லாமே அர்க்காத்தோடு இருக்கும், பாடி பூசு அர்க்காத்தில் இருக்கும், எல்லாமே பக்காவாக இருக்கும். அதுமாதிரி கையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பெண்டு கொடுத்து, இது எல்லாமே லேசர் கட்டிங்கில் பண்ணுறோம், கையில் பண்ணுறதில்ல, லேசரில் பண்ணுறோம். அழகாக பெண்டு பண்ணி அழகாக பண்ணுறோம். இப்போ வந்து கை காமிச்சா பட்டி பாருங்க, பட்டியும் அதே மாதிரி அழகாக பெண்டு பண்ணி இங்கே அர்க்காத் பண்ணியிருப்போம், இங்கே அர்க்காத்து, இங்கே ஹோல்ஸு எல்லாமே அந்தந்த சைஸுக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கோம். இது என்ன சொல்லணும்னா, இது ப்ளைனாக வந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கா, நம்ம எந்த அளவுகளை மாற்ற போகிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாங்கிறதுக்காக தான் ப்ளைனில் நம்ம கொடுத்துருக்கோம். சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, சார் எனக்கு வந்து ட்ராயிங் பண்ணியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காக என்ன பண்ணுறோன்னாக்கா ட்ராயிங் போட்டிருக்கோம். பேக்கில் வந்து பாருங்கள் டாட்டோட ட்ராயிங்கு கோடு போட்டு கொடுக்குறோம். அதை விட இது 500 ரூபா கூட, கோடு போட்டு கொடுத்தாலும் 500 ரூபா கூட. ஆனால் சிறப்பு தள்ளுபடியில் தான் கொடுக்குறோம். சிறப்பு தள்ளுபடியில் அது மாதிரி கழுத்து வந்து வரைஞ்சிருக்கோம். ஆம்கோலை மட்டும் நம்ம மாற்றிட்டோம். ஆம்கோலை வந்து அந்த இடத்துல பெண்டு பண்ணி அழகாக கையிலேயே வெட்டி நம்ம கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் பண்ணி அர்க்காத் பண்ணியிருக்கோம். அர்க்காத்து 1.5 இன்ச்சு தான் அர்க்காத் பண்ணியிருக்கோம். இது பேக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க. அது மாதிரி ஃப்ரண்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டு அதே மாதிரி அழகாக பெண்டு பண்ணி இந்த பக்கம் பெண்டு பண்ணி எல்லாமே 3 டாட் மார்க் பண்ணி 3 டாட் 1 2 3 டாட் மார்க் பண்ணி சைடு கோடு போட்டு எல்லாமே பக்காவாக வந்து கோடு போட்டும் கொடுக்குறோம். கோடு போட்டு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பக்காவாக கையிலையும் கோடு போட்டு கை லூஸு எல்லாமே கரெக்டாக கோடு போட்டு கொடுக்குறோம். இதே மாதிரி பட்டியிலையும் கோடு போட்டு கொடுக்குறோம். இதே மாதிரி வரணுங்கிறது நிச்சயமே அல்ல. இது வந்து ஒரு விஷயமாக கோடு போட்டிருக்கோம். ஆனால் இதுலேருந்து மாறுபட்டு தான் 4, ஏன்னா ஒரு உலகத்தில் வந்து 4 பெண்மணிகளை வந்து ஆண்டவன் படைச்சிருக்கான். ஒன்று வந்து மீடியமாக இருக்கும், ஒன்று வந்து குண்டாக இருக்கும், அதை விட குண்டாக இருக்கும், அதை விட குண்டாக இருக்கும். 4 விதமான பெண்களை வந்து ஆண்டவன் வந்து படைச்சிருக்கான். அந்த 4 விதமான பெண்களை பார்த்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றணும். என்ன எப்படிலாம் பேக்கில் எந்தெந்த இடத்துல மாற்றணும் அப்படிங்கிற இப்போ வீடியோ போட போகிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை எப்படி மாற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பேட்டர்ன் வாங்கி வச்சுருக்கவங்க சில புரியலங்கிறாங்க. அவங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ போர்டு மூலியமாக அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை எப்படி மாற்றணும், பேக் எப்படி மாற்றணும், கை எப்படி மாற்றணும், பட்டி எப்படி மாற்றணும், இந்த பேட்டர்னை வச்சு எப்படி எவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் பேட்டர்னை துணியில் போட்டுடலாங்கிறதுக்கு. ஏன்னா பேட்டர்ன் இருந்தால் வாழ்க்கை மாறும். அது இல்லாமல் நாங்கள் வந்து நோட்ஸும் கொடுத்துறோம். இந்த பேட்டர்னை நகர்த்துறதுக்குள்ள நோட்ஸு, இந்த நோட்ஸும் உங்களுக்கு வந்து வச்சு கொடுக்குறோம். இப்போ பேட்டர்னில் உள்ள அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக எல்லா அளவுகளும் வந்து 29லேருந்து ஆரம்பித்து 42 வரைக்கும் அளவுகள் வந்து பக்காவாக எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பேட்டர்னில் வந்து இந்த அளவில் 6 இன்ச்சு கழுத்து வந்தால் முண்டா எந்த அளவுக்கு ஏற்றிக்கணும், 7 இன்ச்சு கழுத்து வந்தால் எப்படி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் 7, 8, 9, 10 வந்தால் எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அட்டவணையை நம்ம கொடுக்குறோம். இது இல்லாமல் பேக்கை எப்படிலாம் நகர்த்த போகிறோம்,
எப்படி நகர்த்துறதுக்குள்ள அட்டவணை. பேக்கில் வந்து எப்படி வந்து ஒவ்வொன்றும் ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணணும், 2வது ஸ்டெப் எப்படி பண்ணணும், 3வது ஸ்டெப் எப்படி பண்ணணும், 4வது ஸ்டெப் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு இந்த அட்டவணையை உள்ள புக்கும் நம்ம கொடுக்குறோம். இது பேக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து முதல் ஸ்டெப் எப்படி பண்ணணும், 2வது ஸ்டெப் எப்படி பண்ணணும், 3வது ஸ்டெப் எப்படி பண்ணுங்கிறதுக்கு இந்த அட்டவணை புக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃப்ரண்டே வந்து 2 பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் கை எப்படி மாற்றலாம், கையில் வந்து எந்தெந்த இடத்துல மாற்றினா கரெக்டாக வருங்கிறதுக்கு கை வரைபடமும் நம்ம கொடுக்குறோம். கை வரைபடமும் நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் பட்டி ஒவ்வொன்றுக்கும் வரைபடத்தோடு நம்ம வந்து நோட்ஸ் கொடுக்குறோம். அந்த நோட்ஸை வச்சே நீங்கள் வந்து வரைஞ்சி வெட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்போ கை எப்படி வெட்டுறது, எல்போ கை, ஃபுல் ஹேண்டு கை, 3/4 கை, அதோட ஃபுல் ஹேண்டு கை எப்படி வெட்டுறதுக்கு, 4 வகையான கைக்கு எப்படி ஸ்கேல் போட்டு வெட்டணுங்கிறதுக்கு இந்த வரைபடமும் இந்த அட்டவணையும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். 29 to 49 21 செட்டு 2.5 கிலோ. இது இல்லாமல் 3/4 கை எல்போ கை ஃப்ரீயாக கொடுக்குறோம். குண்டூசி ஃப்ரீயாக கொடுக்குறோம். எல்லாமே சிறப்பு தள்ளுபடியில் இந்த பேட்டர்ன்களை வந்து உங்களுக்கு பேட்டர்ன் இருந்தால் வாழ்க்கை மாறும். இந்த பேட்டர்ன் எதுக்காக உங்களுக்கு பேட்டர்ன் கொடுக்குறோம்னாக்க இந்த பேட்டர்னில் வந்து அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. எவ்வளோ பெரிய கட்டிங் மாஸ்டரே தேவையில்லை. கட்டிங் மாஸ்டர் இல்லாமல் ஒரு கடை நடத்துறதுக்கு இந்த பேட்டர்னை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கடை நடத்திடலாம். யாரோடைய தயவும் தேவையில்லை. ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து 1 மீட்டரில் வெட்டலாம், 80 பாயிண்டில் வெட்டலாம், 60 பாயிண்டில் வெட்டலாம். எந்த பாயிண்ட்லேயும் எவ்வளோ துணி சிக்கனமாக இருந்தாலும் அந்த துணியில் வந்து வெட்டுறதுக்கு இந்த பேட்டர்ன் வந்து மிகவும் உதவிகரம் பிறக்கும். அது மாதிரி நேர் கட்டிங், கிராஸ் கட்டிங் எல்லாம் போடுறதுக்கும் இந்த ஃப்ரண்ட்டை வந்து கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இதில் போட்டுடலாம். யாரோட தயவும் தேவையில்லை. முதல்ல போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் பழக வந்து ரொம்ப ஈஸியாகிடும் பேட்டர்னை வச்சு போடும்போது. ஏன்னா இதில் வந்து பேக் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். அப்படி நீங்கள் கட்டிங் பண்ணால் மட்டும்தான் அழகாக வந்து ஜாக்கெட் வந்து ஃப்ரண்ட்டு டைட்டாகவும் பேக் வந்து கரெக்டாகவும் இருக்கும். ஷோல்டர் கரண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். அதை பற்றிலாம் எல்லாத்தையும் இந்த போர்டு மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து இந்த பேட்டர்ன்களை வாங்கி மகிழுங்கள். ஏன்னா பேட்டர்ன் வந்து ஜாக்கெட் பேட்டர்ன் தரோம், சுடிதார் பேட்டர்ன் தரோம், பேண்ட்டு, ஷர்ட்டு எல்லாமே கொடுக்குறோம். எல்லா பேட்டர்ன்களும் அது வந்து நாங்கள் எல்லாமே லேசர் கட்டிங் மூலியமாக தான் கொடுக்குறோம். கையில் வெட்டுறது கிடையாது, எல்லாமே லேசரில் தான் வெட்டுறோம். அதனால் லேசர் மூலியமாக வெட்டினா எந்த அளவுக்கு வந்து பெண்டுகள், எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் எல்லாருமே கையில் வெட்டுறதுக்கும் லேசரில் வெட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் எல்லோரும் புரிஞ்சு கம்ப்யூட்டர் மூலியமாக வெட்டுறோம். கம்ப்யூட்டர் மூலியமாக போய் லேசர் மூலியமாக வெட்டி உங்களுக்கு அனுப்புகிறோம். அதனால் எல்லோரும் இது வந்து எஸ்டி கொரியர் மூலியமாக அனுப்புகிறோம். வெளிநாடுகளுக்கு வந்து கடை கொரியர் மூலியமாக அனுப்புகிறோம். எல்லாரும் இதை வாங்கி மகிழுங்கள். பேட்டர்ன் இருந்தால் வாழ்க்கை மாறும். ஒரு கடைக்கு கட்டிங் மாஸ்டரே தேவையில்லை. நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் தைச்சாலும் கட்டிங்கில் தான் இருக்குது. யாருக்கிட்ட வெட்டு முறை இருக்கோ அவங்க வெற்றியாளராகவே இருக்க முடியும். வெட்டு முறை சிறப்பாக இருந்தால் அந்த கடை வந்து தனிச்சு தெரியும். அந்த கடை வந்து நல்லபடியாக ஓடும். அதனால் வெட்டு முறையை கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக வெற்றியாளராக முடியும். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து ஓடுதுனாக்கா அவங்கள்ட்ட வெட்டு முறை இருக்கிறதுனால தான் ஓடிட்டு இருக்கு. வெட்டு முறை சரியாக இருந்தால் யாருக்கிட்ட கொடுத்தாலும் தச்சு வாங்கிடலாம். வெட்டு முறை அது கோடு போட்டு வெட்டணும். கோடு போட்டு வெட்டினா வந்து வாழ்க்கை மாறும். கோடு போடாமல் சும்மா ஏதோ தானு வெட்டுறது வந்து அவங்களே தைக்கிறதுக்கு தான் உதவும். அதுவும் தைக்கிறதுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் தைக்கிற ஜாக்கெட்டை கோடு போடாமல் தைச்சிங்கனாக்கா 1 மணி நேரம் ஆகும். அதனால் நேரமும் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அது மாதிரி பேட்டர்னில் போட்டு ஒரு கஸ்டமர் வராங்கனாக்கா இந்த பேட்டர்னை போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த கஸ்டமர் வரும்போதெல்லாம் இந்த பேட்டர்ன் எடுத்து அவங்க பேரையும் அவங்க டேட்டையும் எழுதி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த பேட்டர்ன் மூலியமாக அவங்க எப்பப்பெல்லாம் கொடுக்குறாங்களோ அப்பப்பெல்லாம் இந்த ஜாக்கெட்டை வந்து பேட்டர்ன் போட்டு நீங்கள் வெட்டி அந்த கஸ்டமருக்கு, வாடிக்கையாளருக்கு திருப்திகரமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டு. அதனால் நீங்கள் ஒன்றும் பெரிய 200 கஸ்டமர் வேணும், 500 கஸ்டமர் வேணும், 1000 கஸ்டமர் வேணும்னு நினைக்காதீங்க. நம்மள்கிட்ட இருக்கிற கஸ்டமருக்கு பேட்டர்ன் போட்டு வச்சுருங்க. அந்த பேட்டர்ன் என்ன செய்யும், அந்த கஸ்டமர் வரும்போது என்ன கழுத்து இறக்கி வைங்கன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா கழுத்து டிசைனை மாற்றுவாங்க, இல்லைன்னா இடுப்பில் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸ் வைங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நடக்குமே தவிர வேறு எந்த பெரிய ஆல்ட்ரு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் பேட்டர்ன் ஒரு தடவை, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பேட்டர்ன் போட்டும்போது அந்த பேட்டர்ன் அன்னைக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். திருப்பி ஒரு 5 ஜாக்கெட் கொண்டு வருவாங்க. அந்த பேட்டர்ன் இல்லாமல் நீங்கள் வெட்டி அந்த 5 ஜாக்கெட்டும் வந்து வேஸ்ட்டாக போயிடும். என்னம்மா முதல்ல நல்லா தைச்சி கொடுத்தேன், இப்போ ஏமா நல்லா தைக்கல அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடும். அதனால் பேட்டர்னை ஒவ்வொரு கஸ்டமருக்கு போட்டு வச்சுட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. பேட்டர்னை போட்டு வச்சு தான் பண்ணுறாங்க. நீங்கள் தான் பேட்டர்னை போடுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு
பேட்டர்னை போடாமல் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியாக வெட்டலாம்னு வெட்டுறீங்க, அது வந்து தப்பு வந்துடுது. அதனால் பேட்டர்னை வந்து வாங்கி வெட்டி உங்கள் கடையில் அந்த கஸ்டமருடைய பேரை போட்டு தொங்க போட்டுருங்க. அந்த கஸ்டமர் வரும்போதுலாம் எடுத்து நீங்கள் வெட்டுங்க. வெட்டும் போது என்ன நடக்குனாங்க, அந்த கஸ்டமர் வந்து உங்களை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால் எல்லாரும் நான் சொல்லுவது போல் பேட்டர்ன்கள் போட்டு வெட்டி பாருங்கள், நிச்சயமாக வாழ்க்கை மாறும். பேட்டர்ன் இருந்தால் வாழ்க்கை மாறும். பேட்டர்ன் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அதனால் பேட்டர்னை வந்து யாராக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து பேட்டர்ன்களை வாங்கி மகிழ்கள். அதே மாதிரி நோட்ஸு, இந்த நோட்ஸுகளும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். அந்த 21 செட்டு இல்லாமல் கரெக்டாக வந்து இந்த பேட்டர்ன்கள், இந்த நோட்ஸு எல்லாம் வச்சு கொடுக்குறோம். எல்லாமே வச்சு கொடுக்கறதுனால எங்களுடைய விஷயங்கள் வந்து தெளிவாக இருக்கும். அதனால் எங்களிடம் வாங்கி மகிழுங்கள்.